ஹோட்டல்ஸ், ஏர்லைன்ஸ், ரிட்டையர்மெண்ட் அண்ட் 1 crore. இந்த நாலுத்துக்கும் காமன் என்ன? இந்த லேர்னிங் சாட்டர்டே எங்களோட 3 வெபினார்ஸ்லையும் கலந்துக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. மார்னிங் 11 மணிக்கு டீகோடிங் இந்தியாஸ் ஹோட்டல் அண்ட் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பை கிருஷ்ணன் பையா. இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர், பேண்டமிக் அப்புறம் வந்த சேஞ்சஸ் அண்ட் இண்டிகோ வெஸ்பியர்ஸ்னு இதை பற்றிலாம் ஒரு தெளிவான அனலிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே 11 மணிக்கு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கோடீஸ்வரி வெபினார் பியாண்ட் கோல்டன் எஃப்டி ஸ்மார்ட்டர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபார் மாடர்ன் விமன். ட்ரெடிஷ்னல் சேவிங் மெத்தட் தாண்டி கான்ஃபிடென்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா எப்படி உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒருவேளை இது உங்களுக்கானது இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பெண்ணுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் வெபினார் ஆக்சலரேட் யோர் வெல்த் டு 1 crore. டிசிப்ளின் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் அப்ரோச்ல எப்படி உங்க 1 crore ரீச் பண்றதுன்னு ஷாம் சேகரோட இந்த வெபினாருக்கு மறக்காம கலந்துக்கோங்க. 3 வெபினார்ஸ், 1 லேர்னிங் சாட்டர்டே. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நண்பர் ஒருத்தர் என்னோட வாட்ஸ்அப் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போது அவருடைய போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சார், என்கிட்ட 40 ஸ்டாக் இருக்குது சார். எந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறது, எந்த ஸ்டாக்கை விற்கிறதுன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகம் இருக்குது சார். இன்ஃபேக்ட் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இதுதான் அவர் சொல்ல ஆரம்பித்தது. சரி, 40 ஸ்டாக் வச்சுருக்கீங்களே, எங்கே வச்சுருக்கீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு கேட்டேன். ஒரு ரெகுலர் ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருக்கீங்களா அல்லது வேறு இடத்துல இருக்கீங்களா? ரெகுலர் ஸ்டாக் புரோக்கர்னா இந்த 40 ஸ்டாக் வாங்குறதுல அந்த ஸ்டாக் புரோக்கருக்கும் ஏதாவது ஒரு பங்கு இருந்திருக்கும். அவர் 2-3 வாங்குங்க, இது நல்லது, இது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நண்பர் ஸ்டாக் புரோக்கர்கிட்ட இல்லை. நண்பர் இருப்பது ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ கூட யாருமே இல்லை. இவர் தனியாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனியாக இதை பண்ணும்போது எதை வாங்குறதுன்ற ஐடியா எங்கேருந்து வருதுன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து வருது. ஸோ அந்தந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காரு. தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. ஸோ 40 பங்குகள் 2 லட்சம், சராசரியாக ஒரு பங்குல ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்கணும் இல்லையா? எவ்வளவு பங்குகளில் நீங்கள் 5000க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வாட்ஸ்அப்பில். அவர் சொல்கிறாரு, ஒரு 10 பங்கு இருக்கும் சார். அப்போ மிச்சம் 30 அப்படின்னு. எல்லாமே அதுக்கும் கீழே, 5000க்கும் கீழே. ஸோ பாருங்கள், 2 லட்சத்தில் 5000 ரூபாய் என்பதே ஒரு 2.5% ஒதுக்கீடு தான். இப்போ அதுக்கும் கீழேனா அந்த ஒதுக்கீடு மிக குறைந்த ஒதுக்கீடு அப்படின்றது தெளிவாகிறது. ஸோ 10 ஸ்டாக் தான் 5000க்கு மேலே வச்சிருக்காரு. அதில் 2 ஸ்டாக்கு 70,000-80,000 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காரு, 80,000 வரைக்கும் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டாக்ல எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50,000. ஸோ 1,30,000 5 ஸ்டாக்லேயே வந்துருச்சு. மிச்ச 5 ஸ்டாக்ல இன்னொரு 35,000. ஸோ கிட்டத்தட்ட 80% மேலே இவர் 10 ஸ்டாக்ல வச்சிருக்காரு. பயங்கர கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. ஸோ 40 பங்கு வச்சிருக்காரு. அதில் 25% பங்குகள் 10. அந்த 10 பங்குகள் 80% பணத்தை போட்டிருக்கு. அந்த 10 பங்குகள் 80% போர்ட்ஃபோலியோ மதிப்பை இன்னைக்கு வச்சிருக்கு. மீதம் உள்ள பங்குகள்ல தான் இந்த பேலன்ஸ். அப்போ மீதமுள்ள 30 பங்குகளுமே பெயருக்கு தான் அவர் போர்ட்ஃபோலியோல இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பங்குகள் எந்த அளவுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு பங்காற்ற முடியும் என்பது கேள்விக்குறி. சப்போஸ் இவர் போர்ட்ஃபோலியோ இருக்கிற நல்ல பங்குகளை இந்த 30 பங்குகளுக்குள்ளதான் அடக்கம் அப்படின்னு வச்சுக்கும். அதாவது பெஸ்ட் ஸ்டாக்ஸ் செலக்டட் பை ஹிம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 பங்குகளை அடங்குதுன்னு வச்சுக்கோம். அப்ப அந்த போர்ட்ஃபோலியோனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கமெண்ட்ஸை நிச்சயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு உரையாடல். அடுத்தது இந்த டாப் 2 ஸ்டாக்ஸுக்கு வருவோம். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிக்கலான பங்குகள் அல்லது சுமாரான பங்குகள், இந்த 2 கேட்டகரியில இந்த டாப் 2 போகுது. இதுக்கு அடுத்து நான் சொன்னேனே 3 பங்கு, அதுவும் இந்த 2 கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ இவருடைய டாப் 5 பங்குகளை பார்க்கும்போது வளர்ச்சிக்கான பங்குகள் அங்கே இல்லை. அப்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன், சரி இதை வாங்கி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க அதிக அளவில் வைத்திருந்து விற்ற பங்குகளின் பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு. அந்த பெயர்களை அவர் சொல்லும்போது விற்ற அந்த பங்குகள் வளர்ச்சிக்கான பங்குகள். ஸோ போர்ட்ஃபோலியோல அதிக பணம் எங்க இருக்குன்னா, ஒன்று சிக்கலான சவாலான தொழில் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது மிதமான வளர்ச்சி தரக்கூடிய பங்குகள். இதுதான் இவருடைய போர்ட்ஃபோலியோ.
இந்த போர்ட்ஃபோலியோல வளர்ச்சி தரக்கூடிய பங்குகள் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த டெயிலில் இருக்கு. 30 பங்குகள் இருக்கு, இந்த 10 பங்குகள்ல இல்லை. இப்ப நான் சொன்னது ஒரு நபருடைய போர்ட்ஃபோலியோ இல்லைங்க. இது மாதிரி எத்தனையோ போர்ட்ஃபோலியோ நான் பார்க்குறேன். எத்தனையோ பேர் காட்டி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை மாற்றி அமைத்து அவரை வெற்றி பாதையில கொண்டு போக முடியுமா அப்படின்னாக்கா ப்ராப்ளி முடியும். பட் அதுக்கான வேலை இருக்கு பாருங்க, எக்கச்சக்க வேலை. அண்ட் அந்த வேலையை யார் செய்யணும்னா அவர் தான் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பங்கை வாங்கி வச்சிருக்காரு நிறைய அளவுக்கு, அதுலேருந்து வெளியே வரணும்ல. ஸோ இந்த சிக்கலான பங்குகள் வந்து கொஞ்சம் லாஸில் இருக்கு, அதை விற்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. சுமாரான பங்குகளும் கொஞ்சம் லாஸில் இருக்கு, அதையும் அவருக்கு விற்கிறதுக்கு மனசு வராது. ஸோ இந்த சிக்கல் பிளஸ் சுமாரான பங்குகளை வச்சிருக்கிற 80% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வேல்யூல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் தயங்குகிறார். நல்ல பங்குகள் இருக்கக்கூடிய அந்த 30 பங்கு பாஸ்கெட்ல இருந்து எந்த பங்கு அவர் வந்து உயர்த்தணுங்கிறதுல அவருக்கு தெளிவில்லை. இப்ப நம்ம ஓகே இந்த பங்குகளை நீங்க வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட இப்ப மறுபடியும் பணம் போடுறதுக்கு அவருக்கு கான்பிடன்ஸோ கன்விக்ஷனோ இல்லை. ஏன்னா மார்க்கெட் டெய்லி கீழே போயிட்டு இருக்குல்ல. இதாங்க தனிப்பங்கு முதலீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால். உளவியல் ரீதியாக உங்களுடைய கான்பிடன்ஸை மார்க்கெட் இறங்கும் போது நீங்க காட்டியாகணும். எப்படி? விழுகிற பங்குகளில் எந்த பங்கு நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல வளர்ச்சியை தன் தொழிலில் காட்டுமோ, எந்த பங்கின் மதிப்பு கூடுமோ அதை அடையாளம் கண்டு நீங்க வாங்கணும். அதுதான் ஒரே வழி. ஆனா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த 2 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோல 80% சரியா இல்லை அப்படிங்கிறதுனால உங்களால் அந்த 20% இருக்கக்கூடிய 30 பங்குல இருந்து சரியான பங்குகளை அடையாளம் காண கூட முடியவில்லை. ஏன்னா இது உங்களை worry பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எதுவுமே புதுசு இல்லைங்க, இதெல்லாம் தொடர்ந்து மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். பட் முன்னாடி இது நடக்கும்போது இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாக்கா அவர் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள், தொழில் முறையானவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்டருக்கு இதை செய்யறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் இல்லைங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. பங்கு முதலீட்டில் சிறு மதிப்பு உள்ள போர்ட்ஃபோலியோஸை சரி செய்து கொடுப்பதற்கு யாருமே இல்லை. சரி, யாராவது வரப்போறாங்களா இன்னும் கொஞ்ச நாள்ல தான்? யாரும் வரப்போறது இல்லை. அப்போ ஒண்ணு அந்த முதலீட்டாளர் தானே உணர்ந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். செய்ய முடியும், உழைத்தால் முடியும், அதுக்கு நிறைய உழைப்பு தேவை. இல்லை சரி இதை பண்ணிட்டோம், இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு பெட்டர் பிளேஸ்ல போய் வேற ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்திற்கு வர வேண்டும். இப்போ நான் யாருடன் தொடர்ந்து பயணிக்கிறேன்னா 2வது வகையானவர்கள். யாரெல்லாம் இது வந்து நமக்கு சரி வரல, நம்ம ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போவோம்னு நினைச்சு முடிவு பண்ணி வராங்களோ அவங்களோட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த நண்பர்களோடு டிராவல் பண்ணுவது யார் என்ற கேள்விக்குறிக்கு எனக்கே விடை இல்லைங்க, எனக்கு ஆன்சர் இல்லை. பட் இந்த நண்பர்கள் மாற வேண்டும். ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோல சில நல்ல பங்குகள் இருக்கு. ஆனா அந்த பங்குகள் சில 1000 ரூபாய் கூட மதிப்புல அவர்கிட்ட இல்லை. இவர்கிட்ட நிறைய 1000 ரூபாய்க்கு இருக்கிற மதிப்புகளின் பங்குகள், இவர்கிட்ட நிறைய 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பங்குகள் மதிப்பளவில் அதிகமாக இருந்தா கூட வளர்ச்சி அளவில், வருங்கால வாய்ப்பளவில் சரியா இல்லை. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தலைகீழாக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவை தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு அடிப்படையான விஷயம், 2 லட்சம் ரூபாய்க்கு எதுக்குங்க 40 பங்கு? அதுலேயே ஒரு சிக்னல் இருக்கு. தனிப்பங்கு முதலீட்டில் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு தான் ஒருத்தர் இறங்கணுங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல். அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது தனிப்பங்கு முதலீட்டை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் பணத்தை போடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்க அப்படி பண்ணியிருந்தா கூட மறுபடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து அதில் ஈடுபடணுங்கிறது என்னுடைய அறிவுறுத்தல். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோனா என்ன, அது எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியாம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா காசு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, அப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. பணத்தை வைத்துக்கொண்டு அதை விளையாட்டாக ட்ரீட் பண்றதுக்கு எனக்கு மனம் வரவில்லை, எனக்கு அது சரியா படல, அது தப்பு. இதுதான் இந்த 40 shares 2 lakhs போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். இந்த விஷயத்தெல்லாம் ஏன் உங்க முன்னாடி வைக்கிறேன், இதை எப்படி சரியா செய்யணும்னு நீங்க யோசிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ அதுக்கு நீங்க சப்போர்ட்டிவா நிறைய கடினமான முடிவுகளை எடுத்து அதை சரியா செய்ய முடியும், செய்யணும். ஆனா ஒரு விஷயம், அதை நீங்களே தான் செய்ய முடியும், யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மாறாக இது எனக்கு வேண்டாம், நான் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போறேன்ற அடுத்த முடிவை நீங்க எடுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்.
அதுல யாரும் அவங்கள வற்புறுத்த முடியாது. பட் இப்படியே போனாக்கா ஒரு நல்ல விஷயம் வரும். நம்ம இப்படியே சும்மா உட்காந்தா காலம் தானாகவே எல்லாத்தையும் சரி பண்ணிடுன்ற அந்த 3வது இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாதுன்னு நான் உறுதியா இந்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்தா காலத்தை இழந்து விடுவீர்கள், சில நேரத்தில் உங்களுடைய முதலை கூட இழந்து விடுவீர்கள். ஏன்னா தவறுகள் முதலீட்டில் நடக்கும்போது அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை ஃபைனான்சியலாகவும் இருக்கும், டைம் வேல்யூலையும் இருக்கும். அந்த விலையை கொடுப்பதை நீங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அந்த விலையை நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருந்தால் கூட இத்தோடு அதை நிறுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். அப்பதான் நானே செய்வேன், நானே செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனிப்பங்கு முதலீட்டில் ஜெயிக்க முடியும். அப்படி செய்வதற்கு எனக்கு டைம், எஃபர்ட் இதெல்லாம் இல்லைன்னாக்கா அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்கிறது தான் ஒரு முதலீட்டாளருக்கு இந்த தருணத்தில் சரியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு எது சரி என்று முடிவு செய்து தொடர்ந்து உங்கள் பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.